ஒரு நாளைக்கு முன்னாடி நடந்தது. இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பான். இது சரிப்பட்டு வராது. திடீர்னு நம்ம அவனை காப்பாற்ற போய் நம்மளும் மாட்டிடுவோம். நம்மள நாளைக்கு காப்பாற்ற ஆள் வேணும். அதனால அப்பாவுக்கு போய் ஃபோன் அடிச்சு சொல்லிடுவோம். ஏங்க இந்த புது வேலைக்காரி இந்த பானுமதி ஒரு நாள் வேலை பார்த்துட்டு ஓடிட்டா தெரியுமா? வேலைக்கு வரவே இல்லையே. சே, இந்த யோகா டீச்சராட்டு நல்லா வந்து என்னத்தையாவது செஞ்சு வச்சுட்டா அது போவா. புது வேலைக்காரி ஒரு காசுக்கு ஆக மாட்டா. அப்போ யோகா டீச்சரை கூப்பிடு. யோகா டீச்சரை கூப்பிட்டா ஆரியனை கொண்டே விடுவான். வேண்டாம், வேற ஆள் கிடைக்கான்னு பார்ப்போம். எரிச்சலா இருக்கு. நம்ம அது வேலைக்கு போகாம வீட்டில் கிடந்தா கூட வேலை செய்ய வைக்கலாம். காலேஜ் வேலைக்கெல்லாம் போறா, அதை எப்படி நிறுத்த முடியும்? 40,000 சம்பளம் வாங்குறாள்ல, வீணா விட முடியுமா? நீ சும்மா தானிட்டு இருக்க, வீட்டு வேலையை செய்ய வேண்டிதானே. வயசான காலத்துல நான் வேலை செய்யணுமோ? 2 புருவம் பெருசா தூக்கிட்டு இருக்கலாம். புருவத்தை நறுக்கி விடவ நறுக்கியாமா. ஹலோ ஆரியா, என்னப்பா எப்படி இருக்க? வெளிநாட்டு செண்டு வாங்கிட்டு வர சொல்லுங்க. செண்டு நல்லா இருக்கேன்ப்பா. எப்பா இந்த சுந்தரி புருஷன் இருக்காம்லப்பா, அவன் இங்கே ஏதோ ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவனை வந்து ஒட்டகமைக்க போட்டாவோ. இப்போ என்னன்னா, நம்ம அண்ணன் இருக்கான் பத்தியக்கு இருக்கேன், அவன் அவனை போய் காப்பாத்துறதுக்கு போயிருக்கான். அவன் என்ன சொல்லுதான்னா 1 கோடி ரூபாயும் 2 வருஷம் கொத்தடிமையா இருக்கணும்னு சொல்றான். இவன் ஒத்துக்கிட்டான்ப்பா. கேட்டா சுந்தரிக்கு வந்து பாவம் என்கிட்ட வந்து கேட்டுது அந்த பொண்ணு. இவனுக்கு வந்து குடும்பம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி தேவையில்லாம இவன் வாழ்க்கையை வந்து இவன் தியாகம் பண்ண போயிட்டான். லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிட்டான்ப்பா. நான் இப்போ அவனை பார்க்க தான் போறேன். ஒருவேளை நான் எதுவும் மாட்டிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ எப்படியாட்டும் எங்களை காப்பாற்ற ஏதாவது முயற்சி எடுத்திருப்பா. அட கடவுளே, என்னப்பா இப்படி சொல்லுத? என்னாச்சுங்க? என்னாச்சு? சும்மா இருட்டி. எப்பா என்னப்பா இப்படி சொல்லுத? 2 பேரும் மாட்டிட்டு என்ன நாங்கள் என்னப்பா செய்யட்டும்? வேண்டாம்ப்பா, அடுத்தவங்களுக்காக பார்த்துட்டு உங்கள் உசுரை விட்டுறாதீங்க. வந்துருங்கப்பா 2 பேரும் கிளம்பி. ஆமாப்பா, நான் அவனை தான் காப்பாத்துறதுக்கு போறேன். அதனால ஒருவேளை நாளைக்கு நான் எதுவும் ஃபோன் பண்ணல, எனக்கு எதுவும் ஒன்றும் பிரச்சனை அப்படின்னா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லை கலெக்டர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உண்டு தெரியுமா, என் ஃபோனில் இவட்ட கேளு, மதுட்ட கேளு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், வெளிநாட்டுக்காரன் தான். அவனை வச்சு ஏதாவது முயற்சி பண்ணி எங்களை எப்படியாவது காப்பாத்திருப்பா. அவன் பேரு சௌத்ரி. சரிப்பா, சௌத்திரியோ கத்திரியோ நான் பார்த்துக்கிடுதேன். எப்பா வந்துருங்கப்பா. எப்பா நேற்று இந்த மகராஜன் 1 கோடி ரூபா கேட்டான். என் சொத்தெல்லாம் வச்சுக்கிடுங்க சித்தப்பா, 2 வருஷம் கழித்து விற்றுருவோம் அது இதுன்னு பேசினான்ப்பா. எனக்கு விளங்கவே இல்லை. நான் வந்து போய் கேட்டேன்ப்பா, 2 கோடியா, 1 ரூபா கூட தர முடியாதுன்னு விரட்டிட்டு அனுவோம். என் பேரில் எதுவுமே இல்லாமல் எவன்ப்பா எனக்கு 2 கோடி தருவான்? நானே ஒரு தெருக்கோடின்ட்டு வந்துட்டேன். அதுவும் நல்லதுதான், நீ விற்காம இருக்கிறது. உன்னை நம்பி எவன் முதல்ல கொடுப்பான்? என்கிட்ட கேட்காம எந்த தேவையில்லாத வழியும் நீ பார்த்துட்டு கிடக்காத. சரிப்பா, நான் போய் அண்ணனை காப்பாற்ற போறேன். என்னதுங்க? என்னது? சொல்லுங்க சொல்லுங்க. ஏட்டி சும்மா ஈறிட்டு, இங்கே முக்கியமான பிரச்சனை பேய்கிட்டு இருக்கேன். என்னதுன்னு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு புழுன்னு வருவா கிளட்டு செருக்கி போட்டி. எப்பா வந்துருங்கப்பா. எப்பா எனக்கு பயமா இருக்குப்பா. வந்துருவோம் உன்ட்டு சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா உனக்கு தெரியாம போச்சுன்னா எப்படி எங்களை நீ காப்பாற்ற முடியும்? சரிப்பா, நான் வைக்கேன். கடவுளே, 2 பிள்ளைகளும் இப்படி ஆபத்தில் இருக்கு, நான் என்ன செய்வேன்? சரிப்பா, பார்த்துப்பா பார்த்து. சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. கேட்டு சுந்தரி புருஷனை ஒட்டகம் வைக்கிற வேலைக்கு போட்டிருக்காவலாம். அதை காப்பாற்ற நம்ம மகராஜன் போனானா. அவனுக்கு பதிலாக இவனை கொத்தடிமையாக வேலை பார்க்கணும், 1 கோடி ரூபா கொடுக்கணும்னு சொன்னானான்ட்டு அங்கே உள்ளவன். அவன் சரின்ட்டு போயிட்டானா. நம்ம ஆரியா அவனை காப்பாற்ற போயிருக்காமட்டி. என்னட்டு இப்படி ஆகுது? பாட்டி இதை போய் ஊரில் போய் சொல்லுவோம். அட கடவுளே, இவனுக்கு தேவையா? அவன் வேலையை பார்த்துட்டு வர வேண்டியதானே? அடுத்தவனை காப்பாற்ற இவன் சாவ போறானோ? அவளுக்கு எல்லாம் அந்த தெரு முக்கில் உட்காந்துருப்பாளுவோம். நான் அப்படி சொல்லிட்டு வாரேன். சுந்தரி ஊர்லயே கிடையாது, வேற வேலை விஷயமா பெங்களூர் போயிட்டா. அவ ஃப்ரெண்டு அவளுக்கு சொன்னாதான் தெரிஞ்சிருமே. அவ புருஷன் வருவான்னு பாவம் நம்பிக்கிட்டு இருப்பா. நான் போய் உடனே சொல்லுவேன். ஏன் அவசரமா போய் சொல்லுதீரு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தூர பேரு ஏன் பிள்ளைகள் வாங்க ஆபத்தில் கிடக்கு. ஆமாம், பிறகு இவ எதுவும் அவனுக்கு போனக்குன்னு போட்டு கூட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டானா இவன் ஒரேடி அங்கே இருந்துக்கிடுவான். நம்ம பிள்ளை தான் நமக்கு முக்கியம். நான் போகிறேம்மா, போகிறேன்.
போய் சுந்தரிட்ட நெட்ட வெளி பங்கஜம் எல்லார்ட்டையும் உண்மையை சொல்லுவேன். ஒரு 2 வருஷத்துக்கு அவ புருஷனை மறந்துட்டு இருக்க சொல்லுவோம். கிழமை எதுக்கு இப்படி அவசரப்பட்டு எடுக்காரு? மெண்டல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதிர்ச்சியாக நேரத்துல கேட்டு மெண்டல் ஆயிட்டாரா? இவர் சொல்றதை கேட்டு சுந்தரி உசுர விட்டுருவாள. எப்ப நான் என்ன செய்வேன்? என் பிள்ளைகள் 2 மாட்டிக்கிட்டே. ஹே பஞ்சாயத்து தலைவரே, இருங்க வாரே. புஞ்சாயித்தா ஏம்மா என்ன வாயில் என்ன பிரச்சனைம்மா? ஏய் பஞ்சாயத்து தலைவரே, ஹே உனக்கு நான் எவ்வளவு காசு கொடுக்கணும்? எக்கா வாயில என்ன பொண்ணா? ஹேய் கோண முஞ்சி பயல, உன் வாயை பாரு எப்படி அருவருப்பா இருக்குனே. ஹேய் நான் நீ அப்படிதான் பேசுவேன். எம்மா ஃபைனை கெட்டுதியா? ஹேய் பஞ்சாயத்து தலைவரே, எம்பிட்டு ஃபைன் கட்டணும்? 5000 ரூபாய். பிச்சு காசு, பிச்சு காசு வெறும் 5000 ரூபாய். இருங்க வெயிட் பண்ணுங்க, இருங்க ஒரு நிமிஷம். ரூபாயை கீழே வச்சா இந்த களவாணி பயில எடுத்துட்டு ஓடிடுவானோ, என் தலையில வச்சுக்கிறேன். 1 2 3. அதுக்கு மேலே இங்கிலீஷ் தெரியல. இதுல 5000 ரூபாய் இருக்கு, இதை வாங்கிட்டு ஓடிரு. ஏம்மா இம்பிட்டு பணம் எப்படிமா வந்தது? ஹேய் பஞ்சாயத்து, நேத்து என்ன சொல்லிட்டு போனே? என் தாலி சென விற்கணும்னு போனேல, அது 5 பவுன் இல்லம்மா, 5 பவுன் இல்ல 10 பவுனு. அம்பிட்டே வித்து காசு ஆக்கிட்டேன். இந்த காசை உன் மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டு நான் போய் சூப்பரா சந்தோஷமா வாழ போறேன். ஏம்மா புருஷன் போட்ட தாலியை விற்கலாமாமா? நல்லதாமா? அது நல்லதா? ஹேய் பஞ்சாயத்து, அவனே ஒரு வேண்டாத பயலாயிட்டான். அவன் என்ன விரட்டிட்டான். அவன் செயினை நான் எடுத்துட்டேன். இந்த உன்னுடைய காசு. என்ன ஒரு மரியாதை இல்லாம பணத்தை மோரையில விட்டு எறியுத? இந்த பணத்துக்காக தானே என்னை எப்படி எல்லாம் கேவலப்படுத்துனீங்க. சோ என்னை கேவலப்படுத்தின பணத்தை நான் மதிக்க மாட்டேன். அது என்னைக்குமே என் காலுக்கு கீழே. அப்புறம் எதுக்கு தலையில தூக்கி வச்சுட்டு நிக்க? ஹேய், அது உன்ன மாதிரி களவா நீங்க எடுத்துட்டு ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக மேன். ஹேய் பஞ்சாயத்து வரட்டா? பணத்திமிரில் ஆடாத பானுமதி, கொஞ்ச நாளையில் அந்த துட்டு பூரா கரைஞ்சிரும். 4 மனுஷாலுவோ வேணும்னு நினை. ஹேய் பஞ்சாயத்து, இந்த உலகத்துல வாழறதுக்கும் சாகிறதுக்கும் பணம் மட்டும்தான் வேணும். அதுக்கு நடுவுல அன்பு, பாசம், அக்கறை, சக்கரை எல்லாமே வேஸ்ட். உன்கிட்ட பணம் இருந்தா வந்து நடிப்பாவோ, உன்கிட்ட பணம் இல்லைன்னா உன்னைய தூக்கி போட்டு மிதிப்பாவோ. இதுதான் உலக வாழ்க்கை. இப்போ நீ ஒரு பெரிய பங்களா வீடை கட்டி வச்சிருக்கலாம் மேன். இந்த வீடை மட்டும் நீ இல்லைன்னு சொல்லிட்டு நான் உன்னுடைய பொண்ணு இருக்கே திரிசா, அந்த பூச்சி மூஞ்சிக்காரி, அவ கூட உன்னை மதிக்க மாட்டாள். ஏன் பொண்ணு என்ன மதிக்கா மிதிக்கா? உன் சுவாலிய பார்த்துட்டு போ. ஹேய், உலகத்தை பத்தி புரிஞ்சுக்க மேன். பணம் தான் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். நீ வாழணும்னாலும் இங்க காசு வேணும், நீ சாகணும்னாலும் இங்க காசு வேணும், நீ சந்தோஷமா இருக்க காசு வேணும், எல்லாத்துக்கும் காசு வேணும். தெரியுமா எங்களுக்கு? நீ போ. காசு, பணம், சுட்டம், மணி மணி. பஞ்சாயத்து தலைவர் மூஞ்சில சாணி சாணி. தலைவரை உங்களை அவமானப்படுத்தியிருக்கா, இவன் மேல இன்னொரு ஃபைனை போட்டு விடுங்க. காத்தவராயா, அவ திமிரில் அலையுதா. இந்த துட்டுலாம் கரைஞ்சதுக்கு அப்புறமா நிப்பால, அப்போ பார்த்துக்கிடும். வா நம்ம போவோம். தலைவர் மூஞ்சில துட்டத்துக்கு வீசுறத ஊர் பூரா சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா எனக்கு மண்டை வெடிச்சிரும். இந்த காத்தவராயன் வாயில ஒரு விஷயம் கிடக்காத, ஊரு பூரா தம்பட்ட அடிப்பான். என்ன செய்ய, எல்லார்ட்டையும் சொல்லிட்டு அலையுமா? எக்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் புருஷனும் சுந்தரியும் வந்துருவாவுக்கா. அவங்க போன வேலை முடிஞ்சுதான். இங்கே நிப்புன்னு அவங்க வர்ற வரைக்கும். ஏட்டி சுந்தரி ஆசையோட ஒரு வாலட்டியும் புருஷனை தேடி போனால் மகாராஜன் ஆள் அடையாளமே தெரியாமல் போனார். அடுத்து ஆரியா வர பிறத்தால போனால் என்னன்னு தெரில. சரி அதெல்லாம் பிஸ்னஸ் விஷயம் வெளிநாடு பக்கத்துலேயே கிடக்கு, அங்கேருந்து வர வேண்டாமா? 7 மலை 7 கடல் தாண்டி வர வேண்டாமாக்கா? வருவாவோ. வந்துட்டாரு எங்கள் அசிங்கம் வச்சு எங்கள் சிங்கம் வந்துட்டாரே. வாங்க 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 பாபு மனசா வாரும். எங்கள் கூட்டத்தின் தலைவி எங்கள் அழகி. வாங்க வாங்க சுந்தரி மேடம். வண்டியை நிறுத்தம். நெட்டம்மா நல்லா இருக்கியா? பாப்பாவை கொண்டு வரலையா? அத்தைப்பட்டி பாப்பாவை தரமாட்டுக்கு, தூரலா விழுதுன்னு. வீட்டுக்கு போய் பாப்போம் வாங்க. என்ன வேண்டியது தெரியும் எனக்கு? எல்லாமே ரோட்லயே வாட்டி பேசணும். இருட்டி தம்பி பைக்க வேணா ஓரமா நிறுத்துங்க. சுந்தரி வாட்டி. என்ன வாங்கிட்டு வந்துரு சொல்லும். எனக்கு என்ன வாங்கிட்டு வந்துரு? ஒன்றும் வாங்கலன்னு தெரிஞ்சா அடி வெளுத்துருவாளோ. ஐயோ, பஸ் ஸ்டாண்ட்லேயே 100 ரூபா சுடிதார் வாங்கணும்னு நினச்சேன். இவன் இங்கேயெல்லாம் நின்றுட்டு இருக்கா. எல்லாம் இருக்குட்டி, போனோடனே பேக்க திறந்துடாத, சாயந்தரமா திறந்து பாரு. எதுக்கு இப்பவே திறப்பேன்? நான் வீட்டில் போய் திறக்க மாட்டேன்.
இப்பவே திறந்துருவியோ? அப்போ ஒரு நிமிஷம் இருட்டி, நான் ஆஃபீஸில் போய் சைன் போட்டு வந்துடுறேன். என்ன பேக்கை கொடுத்துட்டு போங்க. மெண்டல், முக்கியமான ஃபைல்லாம் பேக்கில் இருக்கட்டி, நான் ஆஃபீஸில் கொண்டு போய் எல்லாம் போட்டுட்டு இப்போ உடனே திருப்பி வந்துடுதேன். வந்து குளிச்சுட்டு தான் திருப்பி ஆஃபீஸ் போவேன். எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ என்ன வாங்கிருக்குன்னு சொல்லுங்க. வாங்கினா தானே சொல்லதுக்கு. இருட்டு எல்லாம் இருக்கட்டி, அமைதியா கடை. என் புருஷன் வந்தாச்சாக்கா, என் புருஷன் வந்தாச்சா? இருமா, பொறுமையா இரு. வந்து நின்னது பிள்ளைய கூட கேட்கல, புருஷனை கேட்டடக்கா. ஏக்கா மகாராஜன் போனார்லக்கா, கூட்டு வந்திருப்பார்லக்கா. ஏக்கா பங்கச்சக்கா, சுந்தரி மேடம் பண்ண காரியத்தை கட்டிங்கன்னா அவ்வளோதான். இங்கிருந்து போகும்போது ட்ரெயினில் போனோம் பத்தியலா, அப்போ இவங்க புருஷனையே நினச்சிட்டு இருந்திருக்காவ போல. அவ புருஷன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே ட்ரெயின்ல இருந்து குதிக்க பார்த்தாச்சு மேடம். அட பாவமே, ஏன் மட்டும் இப்படி செய்த? என் புருஷன் வந்த மாதிரியே இருந்ததுக்கா, அதான்க்கா அப்படி பண்ணிட்டேன். மண்டையிலே நாங்கன்னு 4 கொட்டு கட்டினா கரெக்டாக போயிடும். ஆளை பாருங்க, புருஷன் மாதிரி தெரிஞ்சுது. அவன் புருஷனை பேயாட்டி கணக்கு தெரியாதுக்கு. பாபு சரி கிளம்பி சொல்லிட்டு அவளை படுத்துறீங்க. கொஞ்சம் நஞ்சம் கூத்தா மேடம் பண்ணியோ. ஏக்கா இது நியூஸ் வந்ததாக்கா, என் புருஷன் கிளம்பியாச்சாக்கா, பிளைட்டாவது யாரையாச்சா? என்ன கொஞ்சம் மூச்சாவது விடு, மூச்சு விடாம பேசிட்டு இருக்கா. பரமாமட்டி ஏம்மா நல்ல வேலை, எல்லா அவளுங்க தான் நிற்கலா. ஏம்மா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேம்மா. ஹே டாடி, வாட் ஆர் யூ டூயிங்? ஏம்மா சுந்தரி, உன் புருஷன் அங்கே வெளிநாட்டுக்கு போயிருக்காம்லாமா. அவன் அங்கே ஒட்டக மேய்க்க போட்டாவலாமா. அவனை கொத்தடிமையா போட்டிருக்காவோ. அவனை காப்பாற்ற போதான் மகாராஜன் போயிருக்கான். உன் புருஷனை விட மாட்டாவலாமே. கடவுளே, எனக்கு தலை சுத்துதே. டாடி டாடி சும்மா பிராங்க் பண்ணேன்னு சொல்லு. டாடி சும்மா சொன்னேன்னு சொல்லு. அவன் மயங்கி விழுந்துட்டு இருக்கா. டாடி சும்மா சொன்னேன்னு சொல்லு. சும்மாவா? இது என்ன உங்களை மாதிரி விளையாட்டுக்காரைய நினைச்சியலோ? நீங்க உங்க இஷ்டத்துக்கு விளையாடுவியோ? ஏன் காப்பாத்த போன என் 2 மாவனும் மாட்டிக்கிட்டான் தெரியுமா? சுந்தரி சுந்தரி, விழுந்து தொலைச்சிடாத. ஒண்ணும் இல்ல. ஐயோ, அதான் என் புருஷன் போன் கூட பண்ணாம இருந்திருக்கான். இவ புருஷனை காப்பாற்ற போய் என் 2 பிள்ளைகளும் அங்கே மாட்டிக்கிட்டு, மகாராஜன் என்னன்னா இவ புருஷனை காப்பாத்துறதுக்காக 1 கோடி ரூபாயை கொடுத்துட்டு 2 வருஷம் இவனுக்கு பதில் அவன் கொத்தடிமையா இருக்கிறதுக்காக பேசியிருக்கானா. ஆரி அவனை காப்பாத்திட்டு வரதான் போயிருக்கான். ஏம்மா சுந்தரி, நீ மகாராஜனுக்கு எதுவும் போனுக்குன்னு போட்டு எதுவும் பேசிட்டு இருக்கியாம்மா? போட்டு வர சொல்லி. இவன் இந்த அளவுக்கு இப்படி முடிவு எடுத்திருக்கான, நீ எதுவும் அவன்கிட்ட சொன்னியா? என் புருஷன் வரேன்னா செத்துருவேன் வச்சிருவேனே. ஐயோ கிழவா, என் மகாராஜனோட நம்பரே கிடையாது. என் 2 பிள்ளைகளும் பாவம், என்ன செய்யனே தெரியல. ஆரியா போன் அடிச்சு சொன்னதுமே எனக்கு நெஞ்சு வலியே வந்துட்டு. என்ன உன் புருஷன் எங்கேயோ போய் மாட்டினதுக்கு என் பிள்ளைகளும் என்னம்மா செய்யும்? உன் புருஷன்லாம் இன்னைக்கு அவ்வளோதான், வர்றது டவுட்டு தான். ஆமாம், ஒட்டகம் மேய்ச்சிட்டு அடக்கான். நான் ஒட்டகம். தாத்தா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, இப்படியே வந்து சொல்லிட்டு இருப்பாவ எல்லாத்தையும். ஆமாம், உண்மை தெரிய வேண்டாமாம்மா. தெரிய வேண்டாமா? அவளுக்கும் தெரியணும் நம்ம புருஷன் வருவானா மாட்டானே. அவளும் பாவம் தானே, ஒவ்வொரு நாளும் நினைச்சு வேதனைப்பட்டுட்டு இருக்கிறது. ஒரு நாளையில வேதனைப்பட்டுட்டு போட்டுமே. நெட்டவெளி, என் பிள்ளைய வந்து நல்லபடியா வளர்க்க சொல்லிட்டு விமலா கிட்ட, சரியா? என்னட்டி மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? எதுக்கிட்டி அவ வளர்க்கணும்? நீ வளர்ட்டி உன் பிள்ளைய. நான் இருக்க மாட்டேன், நான் இருக்கவே மாட்டேன். நான் போறேன், இந்த உலகத்தை விட்டு போறேன். சுந்தரி நில்லுமா. சுந்தரி எங்க போற? சுந்தரி மேடம், எல்லாம் அந்த கிழவனால தான். என்னத்த சொல்லணும்னு விவஸ்தையே இல்லை. ஆளு மூச்சியும் பாரு. ஏம்மா அவளுக்கு தெரியணும்லாமா. நான் என்னம்மா தப்பு பண்ணிட்டேன்? தெரியப்படுத்ததாம்மா வந்தேன். சுந்தரி சுந்தரிமா நில்லு. டாடி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை டாடி. முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்க, முட்டாள் மாதிரி. அவ ஏதாவது பண்ணிட்டானே என்ன செய்ய முடியும்? ஒரு சின்ன பிள்ளைய கை பிள்ளைய வச்சிருக்கா, இப்படியா செய்வாங்க? என்ன டாடி இப்படி முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்க? மகாராஜ் நல்ல திறமையான ஆளு, ஏதாவது பண்ணி கூட்டு வந்துருவாரு. உன் திருவாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. உனக்கும் ஒரு பிள்ளை இருக்குல்ல, நாளைக்கு அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தால் உனக்கு தெரியும். எந்த தகப்பனும் தன்னோட பிள்ளைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு அடுத்தவங்களை காப்பாற்ற சொல்ல மாட்டான், சரியா? இப்போ நான் அவகிட்ட சொல்ல வந்ததுக்கு எதுக்கு காரணம்னா, அவன் புருஷன் எப்படி ஆபத்தில் இருக்கான், அவள் வேற ஏதாவது முயற்சி பண்ணி அவனை காப்பாற்றுறதுக்காக தான் சொல்ல வந்தேன். என் பிள்ளைகளையே நான் எப்படியாவது காப்பாற்றிடுவேன். ஆனால் அவள் புருஷனுக்காக என் பிள்ளைகள வாழ்க்கையை நான் பணையம் வைக்க விரும்ப மாட்டேன், செய்யவும் மாட்டேன். அது கரெக்டு தான் டாடி. என்ன நேரத்தில் சொல்லணும் ஒரு விவசாய வேண்டாமா? மகாராஜனுக்கு வந்த அப்புறம் நேரே சொல்லிக்கிட்டு வர. லூஸ் இலப்ப மாதிரி பண்ணிட்டு இருக்க. சுந்தரி அடி தூளு, சூப்பர் சீன்ல நல்லா மறைஞ்சிருந்து பார்த்தேன். சுந்தரி போடு சுந்தரி புருஷன் ஒட்டகம் வைக்கானா? சரிதான். என்ன ஆணவத்துல ஆடுவ சுந்தரி. சுந்தரிக்கு வாய் என்ன பெரிய வாயா இருக்கும். சேட்டி, வீட்டு வேலைக்கு வரேன்னு ஒரு நாளையில ஓடிட்ட.
கிளவா கிளட்டு கிளவா உன் வீட்டுல வேலை செய்யற அளவுக்கு நான் தாழ்ந்து போயிட்டேனா வீட்டு வேலைக்கு வரணுமாவா வீட்டு வேலைக்கு இவ பெண்டாட்டி உட்கார்ந்துகிட்டு அது வேணும் இது வேணும்னு தின்னு தீப்பாலாம் நாங்க ஹோட்டல்ல இருந்து வாங்கி கொடுக்கணுமாமா கை நிறைய காசு வச்சிருக்கேன் யாருக்கு அடிமை கிடையாது எல்லாரும் எனக்கு கீழே கம்பெடுத்து உன் மூஞ்சில சொருவிடுவேன் ஓடிடு வீட்டு பக்கம் ஏதாட்டு வேலை வேணும்னு வா நான் கம்பு எடுத்து உன் வாயில சொருவுதேன் யார் வாயில கம்பிடுத உன் தலையில நீ அடிச்சுக்க ஓல்டு மேன் வர்த்தா வீட்டுல போய் பாயசம் செஞ்சு சாப்பிடணும் சூப்பரான நியூஸ் பார்த்துட்டேன் இன்னைக்கு கண்ணால பார்த்துட்டேன் கண் குளிர பார்த்துட்டு சுந்தரி அழுதுட்டே ஓடுறது செங்க கொடுத்தானே அதையும் போய் பார்ப்போம் என்ன நடக்குன்னு படிக்க பார்ப்போம் இன்னைக்கு உன்னை கம்பு கொண்டு அடிச்சு கொள்ளுதேன் செப்பே என் மண்டை உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது பேதியில பொறுக்கலாமா மண்டையில அடிச்சுட்டான் பரவாயில்ல தவழ்ந்துட்டாலும் போய் பாத்துருவாங்க என்ன நடக்குன்னு ஒரு அடிதான் அடிச்சான் கடமை வெட்டி இழுத்து எனக்கு எப்பயும் நம்ம போறதுக்குள்ள அங்க நடக்கிற சீன் முடிஞ்சிடக்கூடாது கடவுளே